அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவாங்க. ஸோ டீனார்னா என்னது, கோல்ட் பால்னா என்னதுன்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இது வந்துட்டு டினார். ஸோ இது வந்து 5 டினாருங்க. 5 டினார்னாக்கா 21.25 கிராம். ஓகே, 21.25 கிராம் கோல்ட் பார். ஸோ ஏறக்குறைய எங்கள் 21.25 கிராம்னா ஏறக்குறைய ஒரு 3 பவுனுக்கு கூட 4 பவுன் கிட்ட வருது. 4 பவுன்னா 24 கிராம். ஸோ இது வந்து 21.25 கிராம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டுங்க வித்ட்ராவல் செய்யலாம். இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நீங்கள் வித்ட்ராவல் செய்யலாம். இல்லைனாலும் நீங்கள் அந்த அக்கௌண்ட்லேயே சேமிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம பப்ளிக் கோல்ட் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 100 ரிங்கிட். ஓகே, மினிமம் 100 ரிங்கிட் போட்டிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை திறந்துடலாம். அந்த 100 ரிங்கிட் கூட என்னத்துக்குன்னா 0.25 கிராம், அதாவது 1/4 கிராம் கோல்டு தான் உங்கள் அக்கௌண்ட்டில் போகிறோம். ஓகே, ஸோ இந்த கோல்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டாக கூட விளையாக்கலாம். அல்லது அந்த அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வீட்டில் வச்சுக்கிறதுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த அக்கௌண்ட்லேயே சேமிக்கலாங்க. நம்ம பப்ளிக் கோல்டு அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், there's no service charge, nothing. நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ நாள் வேணாலும் கோல்டை சேமிச்சுக்கிட்டே வரலாம். இல்லை நீங்கள் இடையில வந்துட்டு கோல்டை விற்று காசு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அந்த அக்கௌண்ட்டில் 0 கோல்டு இருக்குது, நான் ஒன்றும் டாப்அப் பண்ணவே இல்லை, புதுசாக எதுவுமே வாங்கலை அப்படின்னாலும் அந்த அக்கௌண்ட் ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்கும். ஓகே, அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகாது. ஸோ பயப்படவே தேவையில்லை. அது மட்டும் இல்லைங்க, 16 வருஷமாக மலேசியாவில் இருக்குது பப்ளிக் கோல்ட் கம்பெனி. பார்த்தீங்கன்னாக்கா 16 இயர்ஸாக மலேசியாவில் இருக்குது. அண்ட் ஷரிகட் அம்மாஸ் எங்கே இருக்குன்னா பினேங். பினேங்கில் வந்துட்டு அந்த கோல்டு கம்பெனி இருக்குது மெயின். மற்ற பிரான்ச் இந்த ஃபிசிக்கல் கோல்டு எடுக்கிற பிரான்ச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜேபியில் இருக்குது, மலாக்கா, சிரம்பன், கேஆர், அப்படியே கிட்டா பிர்லிஸ்லேருந்து சுற்றிக்கிட்டே தாவா சபா வரைக்கும் நம்மளுக்கு பிரான்ச் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்தோனேஷியாவில் கூட ஒரு 5 பிரான்ச்சு இருக்குங்க. ப்ரூனாய் பீப்புள் ப்ரூனாயில் கோல்ட் சேவிங் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த கொலெக்ஷன் ஏதாவது எடுக்கணுன்னாக்கா மீறி சராவாக்கு வந்து அந்த பிரான்ச்சில் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டுங்க